வெங்கல கார பிடிச்சி கருவாடு. என்ன கருவாடு? கருவாடு கருவாடு சூட வெங்கல கார பிடிச்சி கருவாடு. எப்பா கூட்டம்லாம் போயிருச்சு. ஆமாப்பா, பனி நேரம் அவங்களும் இருக்க முடியாது. ஆமாப்பா. கருவாடு கருவாடு சூட வெங்கல கார பிடிச்சி கருவாடு. அப்பா எனக்கு ஒரு 1 கிலோ கொடுப்பா. உனக்கெல்லாம் கிடைக்காதியா? ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் லேடிஸுக்கு தான் கொடுப்பேன். உனக்கு கொடுத்து எதுக்கு ஆக போகுது? கருவாடு 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 சூட வெங்கல கார பிடிச்சி கருவாடு. என்னது என்ன கருவாடு? என்னடா சொன்னேன்? அம்மா தொண்டியில இருந்து வரேன். எல்லாம் சரிதான். கருவாடை முதல்ல இருந்து சொல்லு. கருவாடை நான் சரியா தான் சொல்லிக்கிறேன். நீ சொன்ன கருவாடை திரும்ப சொல்லு. கருவாடு சூட வெங்கல கார பிடிச்சி கருவாடு. ஏன்னா இதெல்லாமா கருவாடு போட்டு விக்கிறாங்க? என்னமா அந்த பையன் சொல்றா பண்ணே வித்து. எதமா சொன்னேனாப்பா? சும்மா என்ன வியாபாரம் பார்க்க உடைய வியாபாரத்தை கெடுக்காத. ஏ வியாபாரத்தை நீ பார்க்க விடு. ஏ வியாபாரத்தை நீ பார்க்க விடுமா? வெள்ள பூண்டு வறுத்த பூண்டு. ஏய் என்னையா சொல்றா? அம்மா ஓ வியாபாரம் கோவம் வந்துச்சு அப்புறம் மரியாதை கெடுத்து. அம்மா ஓ வியாபாரத்தை நீ பாரு. ஏ வியாபாரத்தை நான் பார்க்கலாம் வந்திருக்கேன். நீ ஏன் வியாபாரத்தை கெடுத்தன்னு வச்சுக்க. நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல ஏன்டா பிரச்சனை பண்ணாத? நம்ம நாட்டுல இருக்க கூட்டம் இருக்க போற இடத்துல கருவாடை வச்சு நம்ம பொழப்ப ஓட்டிடுவோம். நான் வந்தேன். அதேதான் நானும் சொல்ல. நானும் பூண்டு வியாபாரம் பார்த்து பொழப்ப ஓட்டணும்னு வந்திருக்கேன். என்ன அப்படி பூண்டு வியாபாரம் நான் கேக்குறேன். நீ என்ன பெருசா வியாபாரம் பண்ணிடுவ என்னைய விட? ஆமா நான் கருவாடு வியாபாரி தொண்டியில இருந்து வந்திருக்கேன். எங்க இருந்தா இல்ல. ஏய் நானும் புதுக்கோட்டையில இருந்து என் பூண்டு விக்கிறதுக்காக வந்திருக்கேன். யார் உங்க பூண்டு? எங்க பூண்டு. உங்க பூண்டு பெருசா என் கருவாடு பெருசா? ஏய் என் பூண்டு தாயா பெருசு. எங்க ஒரு கருவாடு தான் பெருசு. எனக்கு தாயா பெருசு. எங்க யாமுடு தான் பெருசு. என்ன நீ உனக்கு பெருசு சொல்லிட்டு இருக்க? மண்டைய பொளந்து போய் பாத்துக்க அப்புறம். உனக்கு தான் பெருசு. நான் இல்ல நான் சொன்னேன். உனக்கு தான் பெருசு. நான் இல்ல நான் சொன்னேன். என் பொழப்ப நீ பார்க்க விடு. ஏய் இங்க உனக்கு உன்னை எச்சரிக்கிறேன். மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பி. நீ எச்சரி பொச்சரி ஏதோ செய்யு. ஏய் என்னையா சொல்ற? என்ன என் பொழப்ப நீ பார்க்க விடு. எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. மிஸ்டர் கார்த்திக் ராஜா செய்ய வரியாவா? போட வச்சுக்க. ஜெயப்பிரியா நீ என் பேரை சொல்லி எனக்கே சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருந்தா தானே வாழ்க்கை. தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாம நீ எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு கடுப்பு வந்துச்சு. எனக்கு கடுப்பு இது வந்துச்சுன்னு வச்சுக்க. ஏய் என்ன மிரட்டற? என்ன போட்டு வச்சுக்க. என்ன கொன்றே பாத்துக்க. ஏய் அங்க வர அங்க இருந்து சத்தம் வருது. யாரு? அண்ணே சொல்லி வைங்க. கோவம் வந்துச்சுனா போடு தள்ளி அப்படியே பாத்துக்கங்க. நீ போடு நான் ரெடியா இருக்கேன். ஏய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ கோவம் தான் போடுவே. நான் சும்மாவே போடுவேன். இங்க பாரு நான் தான் வந்தேன். நான் தான் முன்னாடி ஆவறேன். நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் எங்கோட பூண்டு தான் பெருசு. எங்கோட கருவாடு தான் பெருசு. கருவாடு எத்தனை குழம்புல போட்டு வைப்பீங்க? ஏமா கருவாடுல வந்து கருவாடு குழம்பு, கருவாட்டு வறுவல், கருவாட்டு தொக்கு, கருவாட்டு குழம்பு. ஏய் முதல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மூணுலயே தான் நிப்பி அடுத்து சொல்ல மாட்டியா? என்னமா சொல்லிட்டு தானே இருக்க. என்ன நீ சொல்லிட்டு தானே இருக்க? கருவாட்டு வறுவல், கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, கருவாட்டு கலனி. என்னது கலக்கியா? கலக்கில ஏதோ வித்தியாசமா சொல்றாப்லையே. கருவாட்டு கலக்கியா? கருவாட்டுல கலக்கியலாமா போடுறாங்க? கலக்கிலாடி லூசி சிரிக்கி ஒண்ணோட சேர்ந்து நான் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் எங்கோட பூண்டு அப்படிலாம் கிடையாது. பூண்டு குழம்பு சாம்பார்ல போடலாம், ரசத்துல போடலாம், பூண்டை எல்லாத்துலயுமே போடலாம். அம்மா நீ எதுல போட்டான்னா ஓ பூண்டத்துல விட்டு குசை போட்டு நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. அது எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா? ஆமா குசு போடுறதா புண்ணியம் இல்லையா? அம்மா கொலை செஞ்சையோட ஒத்துக்குறேன். குசு போட்டே ஒத்துக்கிற மாட்டேன். ஏங்க அது வாய்வு கிளக்கலையா பிரியறது உடம்புக்கு நல்லது கிடையாதா? யாரு உடம்புக்கு நல்லது? அது இருக்கட்டு. ஏன் பொழப்ப நீ பாக்க விடு. சரி நான் மறுபடியும் சொல்றேன். போனா போது நம்ம இடத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வந்திருக்காளேன்னு மரியாதை கொடுத்து பேசு. நான் சரி போனா போது பொம்பளை புள்ள வந்திருக்கேன் அப்படின்னு நான் அனுசரிச்சு ஓடிக்கிட்டு. என்ன மிரட்டியா? நீ என்ன வச்சாலும் ஓட்டான்னு வச்சுக்க. என்ன டாஞ்சார் எப்படி முடியாதவ? கொழுந்தியாளா? யாரும் கொழுந்தியா? இன்னுமா வண்டி எடுக்க தெரியுது? கொழுந்தியாளா அவங்க? இரு அவரே என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா இந்த மிரட்டல் உருட்டல் இந்த வெட்டு ஓடலாம் ஏன் செல்லா தெரிஞ்சுக்க. செய்ய வரியா? என்ன செய்ய போட்டு பிச்சை எப்படி ஓடு நாரடி. இவ்வளவு அடிக்கிறேன்னு ரோசை வருதா? அதெல்லாம் இருந்தா நான் என்ன மயிருக்கு வரேன் உன்னோட. ஏன் அப்ப எனக்கு ரோசை இல்லாம தான் நான் வந்து நிக்கிறேன். இங்க சூடு சொல்றேன். நீ என்ன வேணாலும் என்ன கேளு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஓடான்னு சொல்லு, வாடான்னு சொல்லு, கேன போய் சொல்லு, கிறுக்கு போய் சொல்லு. போடா தூமிய குடிக்கணும் கேளு. ஐயோ நான் ஆச்சரியமா பேச மாட்டேன். ஒரு பொம்பளை பேசுறான்னா அதுக்கு நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் நல்லா நாக்க புடுக்குற மாதிரி கேக்குறேன். நல்ல ஆம்பளை தான் நானு கூட தொங்க கூடாது. என்ன மயிருக்கு நான் தொங்குறேன்? ஏன் நீ தான் தொங்கணும்? நீ என்ன போடா வாடா அந்த பொட்ட கைய கிட்ட போய் என்ன வேணாலும் பேசு. எல்லாத்தையும் நான் அனுசரிச்சு போறேன்னா ஏன் எல்லாம் இந்த உண்டியலுக்கு. எந்த உண்டியலுக்கு? மனுஷன் சம்பாரிச்சு என்னடா இருக்கு?
ஒரு மசரும் இல்ல. எந்த உண்டியலுக்கு நீ எதை சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரிய ஒரு மாட்டேங்குது. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிபி வாங்கினேன். சரி, இப்படி தூக்குனதுதான் இதே ரூட்ல தான் போயிடுச்சு. எதே ரூட்ல எங்கயா போனுச்சு? கையை சரி, அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளமாடு வாங்கினேன். ஒரு கொம்பு தண்டி யாருக்கு? காளமாட்டுக்கு. காளமாட்டுக்கா? அவுத்து விட்டது இதே ரூட்ல தான். கையை இந்த பக்கம் நீட்டி பேச, கையை நீ இந்த பக்கம் வா. சரி, அதுதான் போனா போகுதுன்னு போன வாரம் ஒரு சீட்டாடு வேணும் வாங்கினேன். அது மாதிரி வண்டி சீப்பு வச்ச வேணு. சீட்டாடு வேணும், சீப்பு வச்ச வேணும்ல, சீட்டாடு வேணும் வாங்கினேன். எப்படியா நாடகத்தை சம்பாரிச்சு பெரிய லெவலில் காலாயிரம். டிரைவர் கீயர் போட்டு இதே ரூட். சரி, அது என்ன கீவர்? எனக்கு இதே ரூட்ல போனா டிரைவர். கை இந்த பக்கம் இருமா. நாடகம்னா என்னமா? நான் நிக்கிற பக்கமே கையை நீட்டி நாடகம்னா என்ன? என்ன? இயல் இசை நாடகம். ஓ, நீங்க அபிநயத்தை பேச்சு இசை நான் பாட்டு. நாடகம்னா நடிப்பு. எல்லாம் கலந்தது. ஆமா, கார்த்திக் ராஜா செய்ய வரியா? ஜெயப்பிரியாளா? ஏன்டா என் பேரை மாத்தி மாத்தி சொல்ற? நீ சொல்ற பார்த்தா எனக்கு சந்தேகம். உனக்கா நான் உடனே பேரை மாத்த முடியாதுமா? கேளுங்க, அந்த ஆளு நீ செய்ய வரியான்னு இருக்காப்ல சொல்லி வச்சிருக்க மரியாதையா. போகாதே. நீ யாரும் ஒவ்வொன்னா கிளம்ப, நீ போகாதங்கிறாரு. எங்க போக சொல்றீங்க? ஐயோ, நான் சுட்டு போட்டாலும் நான் அதுக்கு சரி போட்டு வர மாட்டேன். அம்மா, சுட்டு போடுறதுதான் சரியா வரும். குண்டா, பிச்சு புடிய பாத்துக்கோ. குண்டி என்னது? என்ன குண்டானா வித்தியாசமா கூப்பிடுற? ஆமா, அப்புறம் குண்டானா குண்டி தானே. உன்னை பொளந்துருவேன் பாத்துக்க. என்ன மிரட்டியா? போட்டே கைத ஓடி போய் முடியாதயா? என்ன மிரட்டியா? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? தெரிஞ்சுக்க, இந்த வெட்டு ஓட்டெல்லாம் ஏன்டா வச்சுக்க கூடாது. அது இந்த இதெல்லாம் எம்மிட்ட காமிக்காத. ஆளுங்கற பாரு, தொப்பைய காமிச்சுக்கிட்டா நீ என்ன பெரிய ஆளா? ஆளை பார்த்து எலவராத. சோற தின்றியா? சோற விட்டு வேற எதுவும் தின்றியாடா? வேற எதுவும் கேட்காம விட்டு அந்த புள்ள நெஞ்ச பிடிச்சி தள்ளுதுல, நீனு தள்ளுறா பதிலுக்கு. உன் பேச்சு மயிர் மட்டும் கேட்கவே மாட்டேன். நீ பாட்டுல தள்ளுறான்னு சொல்லுவேன். சங்கத்துல கிடைச்சல எனக்கு அவதாரம் போடுவா. தேவையா? எதுக்கு அவதாரம் போடுறான்னு சொல்ற? உன்னை தள்ளுறதுக்கே வேற எதுக்கு? நீ அதை வேற செய்வியா? உன்னை நாடத்தை கூட்டி வந்தது அட்வான்ஸுக்காக. எதுக்கு கூட்டி வந்தது? அட்வான்ஸ் கொடுத்து தள்ளுறதுக்கே அப்புறம் எதுக்கு? முடியற வரைக்கும் தான் தொட்டு பேசணும். உன் கையை பிடிச்சு ஓடிச்சு போடுவேன் பாத்துக்க. எங்க அப்படியே ஓடுவேன்? நீ போடா பாத்தோட. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என்ன பூசணிக்காய்க்கு இது முளைச்ச மாதிரி இருக்கு? எனக்கு பூசணிக்காய் மட்டும். பூசணிக்காய் கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கு. அம்மா, நான் எனக்கு பூசணிக்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. பூசணிக்காய்க்கு இது இருக்கு, காம்பு இருக்கு, தெரியுமா? என்ன இருக்குது? பூசணிக்காய் காம்பு அதெல்லாமா இருக்குது பூசணிக்காவுக்கு. பூசணிக்காய் பார்த்து குடும்பத்துல உழவு வச்சு குழம்பு வச்சா தானே உனக்கு தெரியும். என்னைய மாதிரிலாம் யாரும் சமைக்க முடியாது. என்னை பத்தி பேச கோவம். என்ன அப்படி நீ பெரிய சமையல் பண்ணி? நீங்க எங்கள மாதிரி நீங்க சமைச்சிருக்கீங்களா? வாய்க்கிலேயே பேசுறீங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்றீங்களே. எங்க பொம்பளை பாக்குற எல்லா வேலையும் நீங்க பாத்துறீங்களா? என்னமா வேலை? சமைப்போம். உனக்கு சமைக்க தெரியுமா? யாருக்கு? உனக்கு சமைக்க தெரியுமா? நீ எல்லாம் பொண்டாட்டினா குழம்பு வச்சா சமைக்க ஆரம்பிச்சா புரிஞ்சேன் குழம்பி திருப்பூர் நாடி போயிடுறேன். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண போன புதன்கிழமையே திரும்பி வந்துட வேண்டியதான். ஏன் அடுத்த நாள் பசி இல்லையாக்க? உன்னை கேட்டாங்களா? அப்புறம் நீ தான் சொல்ற. நான் ஏதோ ஒரு கிழமையை சொல்ற, நீ அது குண்டக்க பண்ண. என்னதான் சமையல் சமைச்சாலும் வச்சுக்க, ஆம்பளை ஆள் சமைச்சானா அந்த டேஸ்டே வேற. என்ன டேஸ்ட் வேற? நீலாம் லேசா புளி குழம்பு வச்சா என்னன்னு வச்சுக்க. அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வச்சானா ஊரே மணக்கும் கமகமன்னு. ஆமா, நாங்களும் குழம்பு வச்சா ஊரே மணக்கத்தான் செய்யுது. மணக்காது, ஊரே கிளம்பி போயிடுவாங்க. ஏன் கிளம்பி போறாங்க? ரசம் வைடானா விஷம் வச்சிருவா அப்படின்னு. இங்க தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம நீ தான் என்கிட்ட பேசுற. நீ வாய கிளற. அப்புறம் பாத்துக்க, நான் ஒரு நேரத்தை போட மாட்டேன், இழுத்தே போடுவேன் சொல்லி வச்சிருக்கேன். நான் ரெடியாத்தான் இருக்கேன். நீ எப்பதான் இருப்பியா? நீ பனி நேரம் நீ இழு. பாரு, என்னது ஒரு வாட்டி இழுத்து பாரு. எனக்கு என்ன கிறகமா? நீங்க பேசாம இருங்க. என்ன துண்டது அடப்பா இருக்கு. நீ என்ன இழுன்னு சொன்ன? என்னத்த இழுன்னு சொன்னாங்க? நீ ஏதோ வேணா இழு, நான் தயாரு. இங்க இடத்த மரியாதையை காலி பண்ணி நான் வியாபாரம் பண்ணணும். ஆமா, ஓம் பொழப்ப நீ போய் பாரு. என்ன ரெண்டு பேரும் வியாபாரம் என்ன பண்றீங்க? நான் அந்த இடத்துல பூண்டு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நானே வயிற்று பொழப்புக்காக. ஐயா, நானும் வியாபாரம் பார்த்தேன். இருக்கிற அந்த 4 பூண்டை வியாபாரத்தை இந்த கூடத்துல வித்துட்டு போக பார்த்தா அந்த ஆளு விக்க விட மாட்டேங்கிறாரு. அம்மா, நானும் பல சீசன் தக்கன வியாபாரம் பாக்குறாரு. அண்ணா, இந்த கருவாடு வித்தேன், அது ஒன்னும் ஒத்து வரல. நான் இப்ப வந்து பூட்டுக்கு சாவி போடுறது இருக்கேன். சாவியா? நீ என்ன வியாபாரம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்க? ஆமாமா, நம்ம தொழில் பல தொழில் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. பூட்டுக்கு இப்ப சாவி போடுறீங்கன்னா எப்படி போடுவீங்க? என்ன ஊரே சிரிக்குது. உங்க பூட்டுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க, நம்மகிட்ட 5 சாவி பிரஸ்ஸா இருக்கு. எங்க வீட்டுல ஒரு பூட்டு கிடக்கு, ஒரு 90 வயசு இருக்கும் அந்த பூட்டுக்கு. அது எங்க தாத்தா. அந்த பூட்டுக்கு சாவி தான் இல்லாம இருக்குது. அதுக்கு எங்க தாத்தா போடுவாரு. என்னது அந்த பூட்டுக்கு சாவி? நீ தானே போறேன்னு சொன்ன, எதுக்கு உங்க தாத்தா வளர்க்குற? எங்க கம்பெனியா சாவி ஓடுற கம்பெனி. நீ தானே வியாபாரம் பண்றப்ப ஓட்ட தானே கேட்க முடியும்.
முடியும்? ஆமா ஏனைட்டு தான் சொல்றேன். என்னது? எங்க கம்பெனியே பெரிய சாவி போடுற கம்பெனி. என்ன சாவி போடுற? உங்களுக்கு சாவி போடணும்னா சொல்லுங்க, நான் டக்குன்னு போட்டு வேற வேலை. அண்ணே பொடிகாரனே, டேனே பொடிகாரனே, தெரு உனக்கு காது கேக்குதா இல்ல? என்ன செய்வன கோளாறு மாதிரி உட்கார்ந்திருக்க? அண்ணே போட்டு விடுங்கண்ணே, அவர் பேசலன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா நீ ஏம்மா உனக்கு தேவைன்னா சொல்லு. ஐயா இந்த பக்கம் நீட்டி பேசினா புச்சு புடிய புச்சு உடனே. எனக்கு ஒன்றும் சாவி எல்லாம் வேணாம், நீயே வச்சுக்க. நீ இப்பெல்லாம் பேச வந்துருந்தா, நீ இப்பெல்லாம் பேச வந்துருந்தா வீட்டுல பிரிட்ஜில் பூட்டி வச்சுட்டே பூட்டை பூட்டே பூட்டி வச்சிருக்கேன்னா நீ அதுக்கு சாவி இருக்கு. ஏம்மா நீ சாவி எங்கள்கிட்ட இருக்குமா? அப்படி சாவி நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்றும் வேணாப்பா. மத்த சாவி மாதிரி இல்ல நம்ம ஏதாவது சகல என்ன சகல சொல்ற சாவியா? ஆமாயா. என்ன எங்க அண்ணன் இப்பதான் முடிச்சிருக்கு. இருப்பா சகல ஒரு சாவி தானே உன்கிட்ட இருக்கு. யாருப்பா அது? அந்த ஆளுக்கு கள்ள சாவியா? அவருக்கு இத்தனோண்டு கொடுத்து தூங்க வைங்களேன் செத்த நேரம். மிஸ்டர் அசோக் இங்க செத்த உள்ள வாங்க. இல்ல அவர் வச்சிருக்க சாவி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வச்சிருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா ஓகேன்னா சொல்லுங்க. உனக்கு எனக்கு வாய்க்க தரல இல்ல வரப்பு தரல? நீ எனக்கு என்ன புருஷனா? யாரு நீ? எனக்கு புருஷனா? ஆமா. நீ என்ன எனக்கு புருஷனா இருந்தா அம்மிக்கலை தூக்கி நச்சையா கொண்டு போடுவேன். நான் ஒன்னும் பக்கத்துல படுத்தா தானே அம்மிக்கல்ல ஓடுவேன். ஏன் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி நீ ஊர்ல போய் படுத்துவியோ? என்ன அப்புறம் உன்னிட்டு படுத்தா அம்மிக்கல்ல போறோம்ங்கிற அப்புறம் நான் ஏன் உன்னிட்டு படுத்தேன் பாரு. ஏமா எதனப்ப ஏங்க அப்படி குண்டக்க முண்டக்க கேள்வி கேக்குறீங்க? விடுங்களேன், நப்பனா விடுங்களேன். அதோட அப்புறம் என்ன ஏது? இல்லம்மா உயிருக்கு எதுவும் பாதிப்பு வருமான்னு கேக்குறாப்புல, வேற என்ன? அப்புறம் அதுல உசுறு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நான் தான் வியாபாரம் பாப்பேன்னு சொல்லல. ஓ வியாபாரத்தை நீ பாரு. சொல்லவா? ஏன் போல போய் நான் பாக்குறேன். அததான் சொல்றேன், ரெண்டு பேருக்கு பிரச்சனையே வேணாம். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வியாபாரம் பாப்போம், யாரு வியாபாரம் விக்குதுன்னு பாப்போம். சரி ஓகேவா? நீ உன் போல போய் சொல்லு, நான் ஏன் போலப்ப நான் சொல்றேன். இந்த சொல்றேன் கேளுங்க. போடுமா. நான் 7 வயசுல எண்ணி வித்தவே, 7 வயசுல எண்ணி வித்தவே, 14 வயசுல சின்னவே, நீ எலபடகாலக்கும் மேல்வடிகாலக்கும், நீ எலபடகாலக்கும் மேல்வடிகாலக்கும், ஐயா சப்பலன்னு நீங்க மட்டும் தான் பழைய வியாபாரம் பார்ப்பீங்க, நாங்களும் பழைய வியாபாரம் பார்ப்போம். அம்மா யார் யார் நாடா பார்க்காம பாதியோட எந்திரிச்சு போறீங்களோ 50 பேருக்கு நீர் கடுப்பு தான் வரும். நீர் கடுப்பு வந்தனால எந்திரிச்சு போறாங்க. அடி சிறு கருத்து சிங்காரி பொட்டு வைத்து, அது சிறு கருத்து சிங்காரி பொட்டு வைத்து, அம்மா 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 என்னம்மா என்னைய வைக்கிற, என்னம்மா என்ன வைக்கிற, மகர ஓரத்துல கண்டாத்தா உன்னை கண்டுக்காம போடி எடு சின்னத்தோ. நெடுந்தூரம் போய வேணா, தன்னே நன்னாடே தானே நன்னாடே விழுக விட்டுடா கீழறங்கி, அம்மா கீழறங்கி, அம்மா கீழறங்கி, அம்மா கீழறங்கி விதிய முடிக்க போறேன் தன்னே நன்னாடே தன்னே நன்னாடே, விதிய முடிக்க போறேன் தன்னே நன்னாடே தானே நன்னாடே. இங்கு விழுகு பலினாகிறேன் தன்னே நன்னாடே தானே நன்னாடே.
ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு நடக்காத மண்டபத்திரமா இல்லை. என்னப்பா என்ன பண்ண புது பாட்டு பாட்டெல்லாம் புது பாட்டு தான். சரி, தலைகீழ நடக்காத மண்டபத்திரமா என்ன சொன்ன? மூல பத்திரமான்னு சொன்ன. மூலன்னு சொன்ன. தலைகீழ நடக்காத மண்டபத்திரமா. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. நீ இதுதான் நானு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. வர போறேன் வர போறேன் பாம்பாரி முட்ட வர போறேன். நீ எப்ப வர போற மச்ச எப்ப வர போற முட்டல பாம்பாணி முட்ட தர போறேன். அடி ஒய்யார நடந்து அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவில்லை ஊருக்கு தான் போறவில்லை. அத்த மகரத்தினமே அத்த மகரத்தினமே ஆசவாத்த குரலையே. அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவில்லை. அட ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போறவில்லை. மகரத்தினமே ஆசவாத்த குரலையே. அடியாத்தே மகரத்தினமே ஆசவாத்த பேசலையே. என்னைய வைக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு, அருமையா இருக்குமா. என்னமா என்ன வைக்கிற ஏதோ பேசி பார்க்கிற. அன்னையான சுந்தரியான தங்களே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. தவித்து விட்டு தேவலாமோ கனவு. படிக்க வைக்க பரிசா
மெயினா போயிருக்கு போட சொல்றேன் சாப்பிட்டு கைவாரு சந்தைக்கு போய் வர மூணு போனமல மறக்கானமே ரத்தின கண்ணமா போனமல மறக்கானமே ஆளையில எந்திரிக்கவே முடியாது. அப்பா நல்லா குத்துனப்பா. ஏன்டா கராடி வெல்ல உட்காந்து ஆறாடா நீ என்னடா பண்ணி? ஏமா உட்காந்து குத்தணும்ல, யோசனை பண்ணிட்டு அடிக்கணும். உன்னை நம்பி நான் ஆட மாட்டேன் போ, நீ வெறி குத்து ரெண்டு தலைய தூர நீ வந்து ஏமா உட்காந்து ஆட சொன்னா அவன் வந்து பாலியல் பலகாரம் பண்றான். பாலியல் பலகாரமா? ஆமா, அவன் இது பண்றான். என்ன பலகாரம்னா இருக்கு? பாலியல் பலகாரம் பண்ணல. பலகாரம் இல்ல, அவன் வந்து இது பண்றான். பாலியல் பலகாரம் பண்ணல, பலகாரத்துல பண்ணலாம் தான் ஏற்பாடு. ஓ மண்டைய பொளந்துவே பாத்துக்க. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. சரி, உங்களை நான் இது பண்ணலாம்னு இருக்கு. அது தனி எங்க வீட்டுல தெரிஞ்ச வைப்பாங்க. யாரு திட்டுவாங்க வீட்டுல? எங்க அப்பா அம்மா எல்லாம் தெரிஞ்ச திட்டுவாங்க. நீ போயிட்டு உங்க அம்மா வர சொல்லு. டேய், எங்க அம்மா உனக்கு மாமியா வேணும்டா. அது நான் அனுசரிச்சு பாத்துக்கிறேன். அட மானகட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கிற குடும்பம். நான் காதல் பிளான் இருக்கேன். காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? காதல் பண்ணி இங்க இருந்து அப்படியே தொண்டி கூட்டி போய் எனக்கு தெரிஞ்சு போச்சு, சிகப்பா இருக்க என்னையா இங்க கூட்டு போய் கருவாடு விக்க விட்டு கருப்பாக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா நீ நினைக்கிறதே இந்த ஒரு என்ன, எவன் ரொம்ப காசு கம்மியா சம்பாதிக்கிறானோ அவன் தான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஓஹோ, கூட சம்பாதிக்கிறேன்னா உன்னை ஒழுங்கா பாத்துக்கிற மாட்டேன். ஏன் அப்படி? நம்பாத அப்படிலாம். உன்னை இங்க இருந்து காதல் பண்ணி கல்யாணம் இங்க நம்பாதேன்னு சொன்னீங்களே, உங்களே நம்ப வேணாங்கிறீங்களா? என்ன நம்புமா? உங்கள சொன்னீங்களா? உங்களை இங்க இருந்து காதல் பண்ணி கூட்டு போய் தொண்டி போய் தொண்டி டக்காஸ் கடையில் அல்வா வாங்கி. ஏன் வேற கடையில் அல்வா வாங்கி கொடுக்க வேண்டியது, எதுக்கு டக்காஸ் கடையில் வாங்கி கொடுக்குறீங்க? அங்க அல்வா சூப்பரா இருக்கு. ஏன் சகல என்ன கடை? டொங்காஸ் கடையா? டொங்காஸ் கடையிலடா. ஐயே, யாரு நான் என்ன இப்படி எழுப்பி விட்டது? ஏங்க, ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் வாங்கி கொடுக்கலாம், எதுக்கு அல்வா வாங்கி கொடுக்குறீங்க? அட முறுக்குலாம் சாப்பிட்டா கடுக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்கும். என்ன சொல்ற? ஆமாமா, கடுக்கு முடுக்குன்னு கேட்கும். ஆமா, கடுக்கு முடுக்குன்னு கேட்கும். முடுக்கு அல்வானா லொபக்குன்னு இறங்க. சீ கர்மத்தை. அப்படியே கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டி போய் அப்படியே பாய் விரிச்சு. பாய் எதுக்கு பாய் விரிக்கணும்? வீட்டுக்கு விருந்தாடி வராங்களா? பாய் நம்ம இந்தியர் பழக்கம். அப்புறம் எதுக்கு 2 பாய் விரிச்சு? 2 பாய் எதுக்கு? வேற யாரும் எக்ஸ்ட்ரா 2 பேர் வராங்களா? நாலு கொஞ்சம் வெயிட்டான அல்ல. உங்களுக்கு எதுக்கு 2 பாய்? நீங்க ஒரு பாயிலே படுத்துக்க வேண்டியதானே? இல்லடா, நம்ம 2 பேர் படுக்கிறதுக்கு. நம்ம 2 பேரும் ஏன் படுக்கணும்? உருண்டு பரண்டு தான். உருண்டு 2 பாய் விரிச்சு 2 பாய் விரிச்சு 3 தலவாணி வச்சு. 3 தலவாணி எதுக்கு? 2 பேர் தானே இருக்கோம், மூணாவது யார் வரா? தொப்பை கூட இருக்குல்ல. உனக்கு தொப்பை இருக்கிறதுக்கு தலவாணிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பொசிஷன் கான்கிரீட் போடணும்ல. இந்த பையன் எனக்கு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் மண்டே பொளந்து என்னது? 3 தலவாணி வச்சு 3 தலவாணி வச்சு அப்படியே உன்னைய படுக்க சொல்லி. நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே கதவை சாத்திட்டு வெளியே வந்து படுத்துருவேன். ஏங்க எதுக்கு சனியனை பிடிச்சி இழுக்கணும்? என்னை பத்தி உனக்கு சனியை போட்டேன்னு வச்சுக்க. என்ன சனியனை கை தட்டுறத பத்தியா? அது உண்மைதானே, அவர் கை தட்டினது. நாங்க அப்ப நினைச்சிருந்தோம்னா உங்களை முதல்ல உங்க அம்மா பெற்றிருக்க முடியுமா? அதனால உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல்? என் காதல் எப்படிமா? எப்பேற்பட்ட காதல்? எடுத்து ஓதுங்க பார்க்கலாம். உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? சிறவுன்னு நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு புளிய பிஞ்ச பருத்தி எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமத்தை கூட்ட உடத்தை போட்டு காலையில கட்டி விட்டு புளிய பிஞ்ச பருத்தி எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமத்தை கூட்ட உடத்தை போட்டு காலையில கட்டி விட்டு அந்த
குழம்பு சோறு ஆக்க கத்துக்கிட்ட நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் பொய்யா இல்லை நாகுமா நடந்த கதை தட்டா முடிக்கும் போது உருண்டு விழுந்தவர்